ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அன்னாபிஷேகம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் உங்க கையால தானமா கொடுக்கறதால 7 ஜென்ம பாவம் விலகும், நல்லது மட்டுமே நடக்கும். இதுவரை உங்களை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி வாழ்க்கையில சுபிக்ஷம் ஏற்படும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன பொருளை தானமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு அன்னத்தால அபிஷேகம் பண்ணுவாங்க. இது பொதுவா ஒரு வருஷமும் ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல நடக்குமா. அந்த பௌர்ணமி தினம் மட்டும் இல்லாம பரணி நட்சத்திரமும் சேரக்கூடிய நாளா இருந்துச்சுன்னா அன்றைய தினத்துல அன்னாபிஷேகம் அப்படிங்கிறது எல்லா விதமான சிவாலயங்கள்லையும் கண்டிப்பான முறையில் நடக்கும். அப்படிப்பட்ட பௌர்ணமி நவம்பர் 4ஆம் தேதி இரவு 9:33 ஆரம்பிக்குது. மறுநாள் நவம்பர் 5ஆம் தேதி இரவு 7:27 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் பௌர்ணமி அப்படிங்கிறது நவம்பர் 5 புதன்கிழமை இரவு 7:30 வரைக்கும் இருக்கிறதால நீங்க எந்த நேரத்தினாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனா பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது காலையில 10:15 தான் பிறக்குது. அது வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் தான். பரணி நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நேரத்துல எல்லா விதமான சிவாலயங்கள்லையும் இந்த அன்னாபிஷேகம் நடக்கும். குறிப்பா மாலை நேரங்கள்ல ஒரு 6-7 மணிக்கு முழு நிலவு பிரகாசமாக தெரியக்கூடிய அந்த நேரத்துல எல்லா விதமான சிவாலயத்திலையும் சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க. அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் பச்சரிசி தான். பச்சரிசி சாதத்தை குலைவாக வடித்து அதை லிங்கத்தோட திருமேனிக்கு போத்தி விடுவாங்க. அப்படி போத்தும் போது பல்லாயிரக்கணக்கான அரிசிகள் சிவபெருமானோட லிங்கத்துல இருக்கும்ல, அந்த லிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணும்போது ஒரு லிங்கத்தை, அதாவது அன்னாபிஷேகம் செய்த ஒரு லிங்கத்தை நீங்க கண்குளிர பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான லிங்கத்தை அன்னாபிஷேகம் அன்னைக்கு தரிசனம் செய்த பலனை நீங்க பெற முடியுமா. அதைத்தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு ஒரு பழமொழியாகவும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு பழமொழி அடுத்தவங்க அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத கிண்டல் பண்றதுக்காகவோ அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறதுக்காகவோ கிடையாது. சிவபெருமானோட லிங்க திருமேனியில் இருக்கக்கூடிய அன்னாபிஷேகத்தை பார்த்தா சொர்க்கத்துல இடம் நிச்சயம். அப்படிப்பட்ட அன்னாபிஷேகம் எத்தனை மணிக்கு கோவிலில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அன்னாபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கணும். அதுல முக்கியமான பொருளே இந்த பச்சரிசி தான். பச்சரிசியை வாங்கி கொடுக்கும்போது அன்னாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்போ இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்போ வாங்கி கொடுத்து எந்த பயனும் கிடையாது. எப்படி பார்த்தாலும் மாலை ஒரு 5-6 மணிக்கு மேலே அன்னாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா மதியமாகவே இந்த பச்சரிசி சாதத்தை அவங்க தயார் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கு முன்கூட்டியே உங்கள் கையால் உங்கள் குடும்பத்து சார்பில் ரொம்ப அதிகமாக வேணாம், 1 கிலோ 2 கிலோ இது மாதிரி பச்சரிசியை வாங்கி கொடுங்க. அன்னாபிஷேகம் செய்து முடித்து சிவபெருமானுக்கு முன்னாடி காய்கறிகளை வைத்து படையல் போடக்கூடிய வழக்கமும் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமானுக்கு முன்னாடி என்னென்ன காய்கறிகளை வச்சு படைக்கிறாங்களோ அந்த காய்கறிகளையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஈசனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த உலகத்துக்கு பசி பட்டினி இது மாதிரி அன்னதரித்திரம் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம அவர் வழிபடுறதுக்கான அற்புதமான தினம் தான் இந்த ஒரு அன்னாபிஷேக வழிபாடு. இதை நீங்கள் ரொம்ப எளிமையாக உங்கள் வீட்லையும் செய்யலாம். ஒருவேளை வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கீங்கன்னா மாதம் வரக்கூடிய பிரதோஷத்தன்னைக்கோ சிவராத்திரி அன்னைக்கோ நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீங்கன்னா பச்சரிசி சாதத்தை குறைவாக வடித்து அந்த லிங்கத்துக்கு வீட்டிலேயே அன்னாபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிடலாம். இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷங்கள் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப விசேஷம். அதுல முக்கியமானது வாயில்லா ஜீவன்களுக்கு பண்ணக்கூடிய நம்ம விஷயங்கள் தான். குறிப்பா பசுமாடு காகம் இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நம்ம தான தர்மங்கள் கொடுக்கும்போது நம்மளோட தலைமுறை ஓகோன்னு இருக்கும். இதுவரை பிடித்திருந்த எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். குறிப்பா நமக்கோ நம்மளோட முன்னோர்கள் மூலியமாவோ நம்ம குடும்பத்துக்கு வந்திருக்கக்கூடிய பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இது மாதிரி எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஆகும். அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் எல்லாமே முன்னோர்களை வழிபடுறதுக்கான நாளாக எடுத்துப்போம். அப்படிப்பட்ட பௌர்ணமி ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் வருதுல்ல, அன்றைய தினம் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த 2 பொருட்களை ஒன்றாக கலந்து உங்க கையால நீங்க கொடுக்கலாம். அதுல முதல் முக்கியமான பொருள் பச்சரிசி தான். எல்லார் வீடுகள்லையும் பச்சரிசி ரொம்ப எளிமையாக கிடைச்சிடும். அப்படி இல்லைனா கூட ஒரு 1/2 கிலோ 1 கிலோ பச்சரிசியை வாங்கி அதை குறைவா வடித்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. பசுமாட்டுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் பச்சை பயிறு. ஒருவேளை நீங்க பசுமாட்டுக்கு இந்த 2 பொருளையும் தானமாக கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு ஒரு முறையாகவும் காகத்துக்கு தானமாக கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு ஒரு முறையாகவும் கொடுக்கணும். உதாரணத்துக்கு முதல்ல இந்த பச்சரிசியையும் பச்சை பயிரையும் பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கறதுக்கு ரொம்ப எளிமையான முறையில் நீங்க செய்யலாம். அதாவது அன்னாபிஷேகம் வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி இருக்குல்ல, அன்னைக்கு அதிகாலை தூங்கியதுக்கு அப்புறமா குளிச்சுட்டு முதல் வேலையா
சின்னதா ஒரு கிண்ணத்துல ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியையும், ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரையும் ஊற வச்சுடுங்க. தண்ணீல அந்த அரிசியையும், அந்த பச்சை பயிரையும் ஊற வச்சுட்டு, குறைந்தது ஒரு 6 மணி நேரத்திலிருந்து 7 மணி நேரம் வரைக்கும் அந்த 2 பொருட்களும் தண்ணீல ஊறட்டும். அதுக்கப்புறமா உங்க வீடு பக்கத்துல சுற்றி திரியக்கூடிய, இல்ல கோவிலுக்கு போறீங்கன்னா, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு பச்சை பயிறு, அப்புறம் பச்சரிசி இத 2த்தையும் ஊற வச்சிருப்பீங்கல்ல, அதுல கொஞ்சமா நாட்டு சர்க்கரை இல்லனா வெல்லம், அது கூட ஒரே ஒரு வாழைப்பழம். இந்த பொருட்கள சேர்த்து ஒன்றாக கலந்து இந்த ஒரு கலவைய நீங்க பசுமாட்டுக்கு குடுக்கணும். பசுமாட்டுக்கு யார் ஒருத்தவங்க தான தர்மங்கள் பண்றாங்களோ, அவங்களுக்கு யம பயம் நீங்கும். தெரிந்தோ தெரியாமலோ பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை இது மாரி பிரச்சனையால பாதிக்கப்படுறவங்களுக்கு அந்த தொல்லைகள்லாம் அறவே இருக்காது. விட்டு விலகி ஓடிடும். அதுதான் பசுமாட்ட வணங்குறதுக்கும், பசுமாட்டுக்கு தான தர்மங்கள் பண்றதுக்கும் முக்கியமான நோக்கம். அதுல இந்த பச்சரிசி அப்படிங்கிறது அன்னாபிஷேகத்துக்கு உகந்தது. பச்சை பயிறு அப்படிங்கிறது நவம்பர் 5ஆம் தேதி இந்த வருஷம் நமக்கு அன்னாபிஷேகம் புதன்கிழமையில வந்திருக்கு. புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்த அந்த பச்சை பயிறு இருக்குல்ல, அதையும் நீங்க ஊற வைத்து பசுமாட்டுக்கு வாழைப்பழத்தோட சேர்த்து கொடுக்கும்போது, அது மிகப்பெரிய புண்ணிய பலன்களை உங்க குடும்பத்துக்கு வந்து சேர்க்கும். மகாலய அமாவாசை, தை அமாவாசை இது மாதிரி அமாவாசைகள்ல நீங்க பசுமாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் தான தர்மங்கள் செய்தா பலன் கிடைக்குமோ, அதே பலன் இந்த அன்னாபிஷேகத்தன்னைக்கும் கிடைக்கும். அடுத்ததா இதே 2 பொருட்கள நீங்க காகத்துக்கு குடுக்க போறீங்கன்னா, பச்சரிசி சாதம் இருக்குல்ல, அத குழைவா வடிச்சு, பச்சை பயிர சுண்டல் மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். இந்த 2 பொருட்களையும் ஒன்றாக கலந்து தேவைப்பட்டா இனிப்பும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே உருண்டையா பிடிச்சு, அதாவது பச்சரிசிய சாதமா குழைவா வடிச்சும், அந்த பச்சை பயிர சுண்டல் மாதிரி வேக வச்சும், அதுல இனிப்பு சேர்த்து உருண்டையா பிடிச்சு, இந்த உருண்டைய நீங்க காகத்துக்கு தானமா தர்மமா குடுக்கலாம். கண்டிப்பா உங்க வீட்டு மொட்டை மாடி அன்னைக்கு வரக்கூடிய காகத்துக்கு இந்த உருண்டைய நீங்க குடுக்கும்போது, பித்ருக்கள் நீங்க குடுக்கக்கூடிய விஷயத்த உங்க கையால ஏத்துப்பாங்க. அதாவது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் தான். அந்த அன்னதானத்த நீங்க அன்னாபிஷேகத்த அன்னைக்கு பண்ணுவீங்க. அத உங்க பித்ருக்கள்ட்ட இருந்தே ஆரம்பிக்கும்போது, அது கூடுதல் பலன்களை ஏற்படுத்துமாம். நம்மளுடைய முன்னோர்கள் காகம் ரூபமா வந்து நம்மளோட வழிபாட்டையும் படையலையும் ஏத்துப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு இந்த அன்னாபிஷேகமும் விதிவிலக்கு கிடையாது. ரொம்ப பெரிய அளவு உருண்டை கூட கொடுக்கணும் அவசியம் இல்ல. நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு சிறிய உருண்டையா இருந்தாலும் பரவாயில்ல. அத உங்க கையாலேயே தயார் செய்து, அத நீங்க காகத்துக்கு வச்சதுக்கு பிறகு, அதுக்கப்புறம் படையல போட்டு நீங்க சாப்பிடலாம். இதுதான் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த 2 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நம்ம கொடுக்கறதுக்கான நோக்கம். பசுமாட்டுக்கு தானமா கொடுக்கறது மூலியமா யம பயம், தேவையில்லாத பிரச்சனைகள், பயம், பதட்டம் இதெல்லாமே நீங்கிடும். காகத்துக்கு தானமா கொடுக்கறதால பித்ரு சாபம், பித்ரு தோஷம் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். பார்க்கறது ரொம்ப எளிமையா தெரியும். இந்த பச்சரிசியும் பச்சை பயிரும் உங்க வீட்ல ஏற்கனவே இருந்தா நீங்க அதை பயன்படுத்தாம, புதுசா கடைகள்ல ஒரு ரூ. 20 ரூ. 30 கொடுத்து வாங்கிட்டு வந்து அதை தயார் செய்து எச்சில் படாத மாதிரி கொடுக்கறது கூடுதல் சிறப்பை கொடுக்கும். அதே மாதிரி அன்னாபிஷேகத்தன்னைக்கு சிவபெருமான வழிபடுறதுக்கு கோவிலுக்கு போவீங்கல்ல, சிவபெருமான வழிபட்டுட்டு கோவில் வாசல்ல யாராவது கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு, முதியவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது இரவு எந்த உணவா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை மதிய நேரத்துல கோவிலுக்கு போறீங்க, காலை நேரத்துல போறீங்கன்னா, ஒருவேளை உணவு சாப்பிடுற மாதிரி அன்னாபிஷேகத்தன்னைக்கு அன்னதானம் பண்றது உங்க தலைமுறையவே காக்கும். அது கூட பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த 2 பொருட்களையும் கொடுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.